ஒரு காலத்துல நடந்த விஷயம் இது. தென்னிந்தியால ஒரு கிராமத்துல சரஸ்வதி என்ற ஒரு பெண் தன்னோட மகன் சின்மையோட இருந்தா. சரஸ்வதியோட கணவர் இறந்து போய் 10 வருஷம் ஆச்சு. அன்னில இருந்து சரஸ்வதி ஊர்ல சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு காசு சம்பாதிச்சு தன்னோட குடும்பத்தை ஓட்டினா. இப்போ சின்மை 15 வயசு பையனாயிட்டான். அம்மா, நான் ஒரு வேலைய தேடி இருக்கேன். என்ன வேலை? விறகு வெட்டுற வேலைதான். ஆனா கண்ணு, அதுக்காக நீ காட்டுக்கு போகணுமே. ஆமாமா. காட்டுக்குள்ள கொடூரமான மிருகங்கள் இருக்குமே. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால தாங்க முடியாது. அம்மா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் தனியா போல, என் கூட நிறைய பேர் காட்டுக்கு வர்றாங்க. இங்க பாத்தீங்களா என்கிட்ட எவ்வளவு பெரிய கோடாலி இருக்குன்னு. காட்டு விலங்கால என் பக்கத்துல கூட வர முடியாது. ஜாகிரதையா இருடா கண்ணு. சரிம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. அடுத்த நாள்ல இருந்து சின்மை மத்த விறகு வெட்டிகளோட சேர்ந்து காட்டுக்கு போனான். அவங்க சின்மைக்கு மரத்தை எப்படி வெட்டுறதுன்னு கத்து கொடுத்தாங்க. அவனும் சீக்கிரமாவே வேலையை கத்துக்கிட்டு இருந்தான். இப்படியே பல நாள் கடந்தது. மழை காலத்துல ஒரு நாள் சின்மை காட்டுக்கு தனியா வந்தான். அவன் விறகுகளை வெட்ட பார்த்தப்போ எல்லாமே ஈரமா இருந்தது. இதெல்லாம் பச்சையா இருக்கு. கொஞ்சம் முன்னாடி போய் பாக்குறேன். சின்மை அடர்ந்த காட்டுக்குள்ள போனான். அங்க அவனுக்கு திடீர்னு யாரதோ அழற சத்தம் கேட்டது. அவன் அந்த குரலை பின்தொடர்ந்துகிட்டே போய் ஒரு புதர்கிட்ட போனான். அங்க போய் பார்த்தா ஒரு பொண்ணு மரத்துல மாட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தா. அடடா, நீ நீ இங்க எப்படி மாட்டிக்கிட்ட? சின்மை அந்த பொண்ணை இழுத்துட்டு இருக்கும் போது அந்த பொண்ணுக்கு ரெக்கைகள் இருக்குன்னு கவனிச்சான். என்ன இது, உனக்கு ரெக்கை இருக்கா? ஆமா, நான் ஒரு தேவதை. முதல் தடவையா பூலோகத்தை பார்க்க வந்தேன். ராத்திரி இருட்டுல ஒரு புலி என்ன துரத்த ஆரம்பிச்சது. நான் பயந்து போய் ஓடிட்டு இருந்தேன். அப்புறம் இங்க வந்துட்டேன். நான் அந்த புலி கிட்ட இருந்து என்னவோ தப்பிச்சுட்டேன். ஆனா இங்க மாட்டிக்கிட்டு தொங்கிட்டு இருக்கேன். என்னோட ரெக்கைக்கும் அடிபட்டிருக்கு பாரு. சின்மை தன்னோட கோடாரியால கொடிகளை வெட்டிட்டு அந்த தேவதைய கொடியில இருந்து விடுவிச்சுட்டான். நன்றி, நீ என்ன விடுவிச்சிட்ட. உனக்கு ரொம்ப 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 நன்றி. நீ இப்போ என் கூட வீட்டுக்கு வா. உனக்கு அடிபட்டிருக்கு. இந்த நிலைமையில உன்னால பறக்க முடியாது. நீ தனியா காட்டுல இருந்தா ஏதாவது காட்டு விலங்கு உன்னை கொன்னு தின்னுடு. அதனால நீ ஏன் கூட வா. நீ உண்மையதான் சொல்லிட்டு இருக்க. ஆனா உன்னுடைய இந்த ரெக்கை மனுஷங்க இத பாத்தாங்கன்னா? யாருமே பார்க்க மாட்டாங்க. தேவதை ஒரு மந்திரத்தை சொன்னதுமே அவ ஒரு சாதாரணமான பொண்ணா மாறிட்டா. வா போலாம். சின்மை தேவதைய வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். அப்புறம் வீட்டுக்கு போனதுமே எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொன்னான். அம்மா, தேவதை குணமாகற வரைக்கும் நாம அவங்கள நல்லா பாத்துக்கணும். ஆமாண்டா, நீ வைத்தியர்கிட்ட போய் மருந்து எடுத்துட்டு வா. இல்ல இல்ல, எனக்கு மருந்து எதுவும் தேவையில்லை. தேவதைகள் எல்லாம் தன்னோட சக்தியாலேயே குணமாயிடுவாங்க. எங்களுக்கு சாப்பாடு அப்புறம் ஓய்வு மட்டும்தான் தேவைப்படும் அம்மா. சரி கண்ணா, நீ ஓய்வு எடுத்துக்கோ. நான் எல்லாருக்காகவும் சாப்பாடு செஞ்சு வச்சிடுறேன். தேவதை அங்கேயே தூங்கிட்டா. அப்புறம் சரஸ்வதியும் சின்மையும் வீட்ல இருந்து வெளியில வந்தாங்க. அந்த தேவதை நம்மளோட விருந்தாளி. நாம அவளுக்கு நல்ல நல்ல சாப்பாட்டை செஞ்சு கொடுக்கணும். ஆமாமா கண்ணு, நம்ம கிட்ட இப்போ காசும் இல்ல. ஆனா சின்ன சின்ன முருங்கைக்காய் இந்த மரத்துல வளர்ந்துருக்கு. அத வச்சு ஏதாவது உன்னோட பிறந்த நாள் அன்னைக்கு செய்யலாம்னு நினைச்சேன். இப்போ இதையே தேவதைக்கு செஞ்சு கொடுத்துடுறேன். சரிம்மா, உங்களுக்கு தோன்றது செய்யுங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டத தேவதை கேட்டுட்டா. அவங்க அந்த இடத்துல இருந்து போனதுமே தேவதை முருங்கை மரத்து மேல ஒரு மந்திரத்தை போட்டா. சரஸ்வதி அந்த முருங்கைக்காய வச்சு ருசியான சாம்பார சமைச்சா. அப்புறம் அத சாதத்தோட தேவதைக்கு பரிமாறினா. ரொம்ப ருசியா இருக்கு. இந்த முருங்கைக்காய் மரத்தை நான் தானே வளர்த்தது. எனக்கு தெரியும் அம்மா. தேவதை சாப்பிட்டதுமே தனக்குள்ள இருக்கிற சக்தி கூடிடுச்சு. அப்புறம் அவளோட எல்லா காயங்களும் தானாவே குணமாயிடுச்சு. இப்போ நான் குணமாயிட்டேன். நான் இப்போ தேவலோகத்துக்கு போலாம் அம்மா. நீங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப உதவி செஞ்சிருக்கீங்க. நன்றி. இது எங்களோட கடமைடா. அம்மா, நான் உங்களுக்கு ஒண்ணு கொடுக்கலான்னு இருக்கேன். நீங்க தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. உங்க முருங்கைக்காய் எல்லாம் மந்திர முருங்கைக்காயா ஆயிடுச்சு. நீங்க எத்தனை வாட்டி முருங்கைக்காய பறிச்சாலுமே உடனே முருங்கைக்காய் திரும்ப வளர்ந்துரும். இனி நீங்க நினைச்சப்பெல்லாம் சாம்பார் செஞ்சு சாப்பிடுங்க. நன்றி சின்மை, நீ ரொம்ப நல்லவன்.
தேவதை அங்கிருந்து பறந்து போயிட்டா. சரஸ்வதி அப்புறம் சின்மை வெளியில வந்து சில முருங்கைக்காய பறிச்சாங்க. அங்க உடனே புது முருங்கைக்காய் வளர்ந்தது. அத பார்த்து 2 பேருமே சந்தோஷப்பட்டாங்க. இப்போ நாம எப்ப வேணாலும் சாம்பார் செஞ்சுக்கலாம்டா சின்மை. அம்மா அது மட்டும் இல்ல, இதை நாம விற்கவும் முடியும். ஆ, சின்மை அப்புறம் சரஸ்வதி நிறைய முருங்கைக்காய பறிச்சாங்க. அப்புறம் அந்த முருங்கைக்காயால நிறைய சாம்பார சமைச்சாங்க. அது கூடவே சாதத்தையும் சமைச்சாங்க. அம்மா இந்த சாம்பார் சாதத்தை நான் வித்துட்டு வரேம்மா. சாம்பார் சாதத்தோட டப்பாவை எடுத்துக்கிட்டு சின்மை மார்க்கெட்டுக்கு வந்தான். நிறைய பேரு சாம்பார் சாதத்தை சாப்பிட்டு சின்மைக்கு காசு கொடுத்தாங்க. அன்னில இருந்து சரஸ்வதி மந்திர முருங்கைக்காய பறிச்சு தினமும் சாம்பார் சமைச்சிட்டு இருப்பா. அப்புறம் சின்மை சாம்பார் சாதத்தை மார்க்கெட்ல வித்துட்டு இருப்பான். மந்திர முருங்கைக்காயால செஞ்ச சாம்பார் சாதம் சின்மை அப்புறம் சரஸ்வதிக்கு ஒரு நல்ல வியாபாரமா மாறிடுச்சு. இனி அன்னில இருந்து சரஸ்வதி யார் வீட்டுக்குமே வேலை செய்யறதுக்கு போனதில்ல. அப்புறம் சின்மை கூட விறகு வெட்டுறதுக்கு காட்டுக்கு போனதில்ல. இப்போ அவங்க சாம்பார் சாதத்தை வித்து நல்லா சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு காலத்துல நடந்த விஷயம் இது. தென்னிந்தியால ஒரு கிராமத்துல சரஸ்வதி என்ற ஒரு பெண் தன்னோட மகன் சின்மையோட இருந்தா. சரஸ்வதியோட கணவர் இறந்து போய் 10 வருஷம் ஆச்சு. அன்னில இருந்து சரஸ்வதி ஊர்ல சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு காசு சம்பாதிச்சு தன்னோட குடும்பத்தை ஓட்டினான். இப்போ சின்மை 15 வயசு பையனாயிட்டான். அம்மா நான் ஒரு வேலையை தேடி இருக்கேன். என்ன வேலை? விறகு வெட்டுற வேலைதா. ஆனா கண்ணு, அதுக்காக நீ காட்டுக்கு போகணுமே. ஆமாமா. காட்டுக்குள்ள கொடூரமான மிருகங்கள் இருக்குமே. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால தாங்க முடியாது. அம்மா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் தனியா போல, என் கூட நிறைய பேர் காட்டுக்கு வர்றாங்க. இங்க பாத்தீங்களா என்கிட்ட எவ்வளோ பெரிய கோடாலி இருக்குன்னு. காட்டு விலங்கால என் பக்கத்துல கூட வர முடியாது. ஜாகிரதையா இருடா கண்ணு. சரிம்மா நீங்க கவலைப்படாதீங்க. அடுத்த நாள்ல இருந்து சின்மை மத்த விறகு வெட்டிகளோட சேர்ந்து காட்டுக்கு போனான். அவங்க சின்மைக்கு மரத்தை எப்படி வெட்டுறதுன்னு கத்து கொடுத்தாங்க. அவனும் சீக்கிரமாவே வேலையை கத்துக்கிட்டு இருந்தான். இப்படியே பல நாள் கடந்தது. மழை காலத்துல ஒரு நாள் சின்மை காட்டுக்கு தனியா வந்தான். அவன் விறகுகளை வெட்ட பார்த்தப்போ எல்லாமே ஈரமா இருந்தது. இதெல்லாம் பச்சையா இருக்கு, கொஞ்சம் முன்னாடி போய் பாக்குறேன். சின்மை அடர்ந்த காட்டுக்குள்ள போனான். அங்க அவனுக்கு திடீர்னு யார்தோ அழற சத்தம் கேட்டது. அவன் அந்த குரலை பின்தொடர்ந்துகிட்டே போய் ஒரு புதர்கிட்ட போனான். அங்க போய் பார்த்தா ஒரு பொண்ணு மரத்துல மாட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தா. அடடா, நீ நீ இங்க எப்படி மாட்டிக்கிட்ட? சின்மை அந்த பொண்ணை இழுத்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு ரெக்கைகள் இருக்குன்னு கவனிச்சான். என்ன இது, உனக்கு ரெக்கை இருக்கா? ஆமா, நான் ஒரு தேவதை. முதல் தடவையா பூலோகத்தை பார்க்க வந்தேன். ராத்திரி இருட்டுல ஒரு புலி என்ன துரத்த ஆரம்பிச்சது. நான் பயந்து போய் ஓடிட்டு இருந்தேன். அப்புறம் இங்க வந்துட்டேன். நான் அந்த புலிகிட்ட இருந்து என்னவோ தப்பிச்சுட்டேன். ஆனா இங்க மாட்டிக்கிட்டு தொங்கிட்டு இருக்கேன். என்னோட ரெக்கைக்கும் அடிபட்டிருக்கு பாரு. சின்மை தன்னோட கோடாரியால கொடிகளை வெட்டிட்டு அந்த தேவதைய கொடியில இருந்து விடுவிச்சுட்டான். நன்றி, நீ என்ன விடுவிச்சிட்ட. உனக்கு ரொம்ப 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 நன்றி. நீ இப்போ என் கூட வீட்டுக்கு வா, உனக்கு அடிபட்டிருக்கு. இந்த நிலைமையில உன்னால பறக்க முடியாது. நீ தனியா காட்டுல இருந்தா ஏதாவது காட்டு விலங்கு உன்னை கொன்னு தின்னுடும். அதனால நீ ஏன் கூட வா. நீ உண்மையதான் சொல்லிட்டு இருக்க. ஆனா உன்னுடைய இந்த ரெக்கை மனுஷங்க இத பார்த்தாங்கன்னா? யாருமே பார்க்க மாட்டாங்க. தேவதை ஒரு மந்திரத்தை சொன்னதுமே அவ ஒரு சாதாரணமான பொண்ணா மாறிட்டா. வா போலாம். சின்மை தேவதைய வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். அப்புறம் வீட்டுக்கு போனதுமே எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொன்னான். அம்மா, தேவதை குணமாகற வரைக்கும் நாம அவங்கள நல்லா பாத்துக்கணும். ஆமாண்டா, நீ வைத்தியர்கிட்ட போய் மருந்து எடுத்துட்டு வா. இல்ல இல்ல, எனக்கு மருந்து எதுவும் தேவையில்ல. தேவதைகள் எல்லாம் தன்னோட சக்தியாலேயே குணமாயிடுவாங்க. எங்களுக்கு சாப்பாடு அப்புறம் ஓய்வு மட்டும்தான் தேவைப்படும் அம்மா. சரி கண்ணா, நீ ஓய்வு எடுத்துக்கோ. நான் எல்லாருக்காகவும் சாப்பாடு செஞ்சு வச்சிடுறேன். தேவதை அங்கேயே தூங்கிட்டா. அப்புறம் சரஸ்வதியும் சின்மையும் வீட்ல இருந்து வெளியில வந்தாங்க. அந்த தேவதை நம்மளோட விருந்தாளி. நாம அவளுக்கு நல்ல நல்ல சாப்பாட்டை செஞ்சு கொடுக்கணும். ஆமாமா கண்ணு, நம்ம கிட்ட இப்போ காசும் இல்ல. ஆனா சின்ன சின்ன முருங்கைக்காய் இந்த மரத்துல வளர்ந்துருக்கு. அத வச்சு ஏதாவது உன்னோட பிறந்த நாள் அன்னைக்கு செய்யலாம்னு நினைச்சேன். இப்போ இதையே தேவதைக்கு செஞ்சு கொடுத்துடுறேன். சரிம்மா,
உங்களுக்கு தோன்றது செய்யுங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டத தேவதை கேட்டுட்டா. அவங்க அந்த இடத்துல இருந்து போனதுமே தேவதை முருங்கை மரத்து மேல ஒரு மந்திரத்தை போட்டா. சரஸ்வதி அந்த முருங்கைக்காய வச்சு ருசியான சாம்பார சமைச்சா. அப்புறம் அத சாதத்தோட தேவதைக்கு பரிமாறினா. ரொம்ப ருசியா இருக்கு. இந்த முருங்கைக்காய் மரத்தை நான் தானே வளர்த்தது. எனக்கு தெரியும் அம்மா. தேவதை சாப்பிட்டதுமே தனக்குள்ள இருக்கிற சக்தி கூடிடுச்சு. அப்புறம் அவளோட எல்லா காயங்களும் தானாவே குணமாயிடுச்சு. இப்போ நான் குணமாயிட்டேன். நான் இப்போ தேவலோகத்துக்கு போலாம் அம்மா. நீங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப உதவி செஞ்சிருக்கீங்க. நன்றி. இது எங்களோட கடமைடா. அம்மா, நான் உங்களுக்கு ஒண்ணு கொடுக்கலான்னு இருக்கேன். நீங்க தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. உங்க முருங்கைக்காய் எல்லாம் மந்திர முருங்கைக்காயா ஆயிடுச்சு. நீங்க எத்தனை வாட்டி முருங்கைக்காய பறிச்சாலுமே உடனே முருங்கைக்காய் திரும்ப வளர்ந்துரும். இனி நீங்க நினைச்சப்பெல்லாம் சாம்பார் செஞ்சு சாப்பிடுங்க. நன்றி சின்மய், நீ ரொம்ப நல்லவன். தேவதை அங்கிருந்து பறந்து போயிட்டா. சரஸ்வதி அப்புறம் சின்மய் வெளியில வந்து சில முருங்கைக்காய பறிச்சாங்க. அங்க உடனே புது முருங்கைக்காய் வளர்ந்தது. அத பார்த்து 2 பேருமே சந்தோஷப்பட்டாங்க. இப்போ நாம எப்ப வேணாலும் சாம்பார் செஞ்சுக்கலாம்டா சின்மய். அம்மா, அது மட்டும் இல்ல, இதை நாம விற்கவும் முடியும். சின்மய் அப்புறம் சரஸ்வதி நிறைய முருங்கைக்காய பறிச்சாங்க. அப்புறம் அந்த முருங்கைக்காயால நிறைய சாம்பார சமைச்சாங்க. அது கூடவே சாதத்தையும் சமைச்சாங்க. அம்மா, இந்த சாம்பார் சாதத்தை நான் வித்துட்டு வரேம்மா. சாம்பார் சாதத்தோட டப்பாவை எடுத்துக்கிட்டு சின்மய் மார்க்கெட்டுக்கு வந்தான். நிறைய பேரு சாம்பார் சாதத்தை சாப்பிட்டு சின்மய்க்கு காசு கொடுத்தாங்க. அன்னில இருந்து சரஸ்வதி மந்திர முருங்கைக்காய பறிச்சு தினமும் சாம்பார் சமைச்சிட்டு இருப்பா. அப்புறம் சின்மய் சாம்பார் சாதத்தை மார்க்கெட்ல வித்துட்டு இருப்பான். மந்திர முருங்கைக்காயால செஞ்ச சாம்பார் சாதம் சின்மய் அப்புறம் சரஸ்வதிக்கு ஒரு நல்ல வியாபாரமா மாறிடுச்சு. இனி அன்னில இருந்து சரஸ்வதி யார் வீட்டுக்குமே வேலை செய்யறதுக்கு போனதில்ல. அப்புறம் சின்மய் கூட விறகு வெட்டுறதுக்கு காட்டுக்கு போனதில்ல. இப்போ அவங்க சாம்பார் சாதத்தை வித்து நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. தமாதம்பூர்ங்கிற ஒரு கிராமத்துல கேதன் தன்னோட மனைவி ரேகா கூட வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. கேதன் தன்னோட பையன் பிரணீத்தோட சேர்ந்து சமோசா வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. கேதனோட இந்த சமோசா கடைக்கு நேர் எதிர்த்தாப்புல அவரோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் முன்னாவோட குல்லட் டீக்கான கடை இருந்தது. கேதன் எப்பவுமே முன்னாவை சந்திக்கிறதுக்காக போயிட்டு இருப்பாரு. என்னப்பா முன்னா, இன்னைக்கு உன்னோட கடைய ரொம்ப லேட்டா திறந்துருக்க. அதனால தான் ரேகாவோட கையால குடிக்க முடியாத அந்த டீயை நான் குடிச்சிட்டு வந்தேன். என்ன மன்னிச்சிருப்பா, ஆனா கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லை. அதனால தான் நான் கடையை கொஞ்சம் லேட்டா திறந்தேன். அதுக்கு டாக்டரை காட்டணும்ல, மருந்து வாங்கினியா? இன்னைக்கு ரெஸ்ட் எடு, உடம்பு தான் நம்மளுடைய சொத்து. நான் மருந்து எடுத்துக்கிட்டேன். உங்க கடையில இன்னைக்கு கஸ்டமரே இல்ல போல. எப்படி வருவாங்க? இன்னைக்கு பிரணீத் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போயிருக்கான். கடையில சமோசா அவனே பண்ணுவான். பிரணீத் வந்த பிறகு கடையில சமோசா எல்லாம் பண்ணி அவன் தாவிப்பான். இதே நேரத்துல அந்த இடத்துக்கு பிரணீத் வந்துட்டான். முன்னா அங்கிள், ஒரு டீ கொடுங்க, சீக்கிரமா கொடுங்க. கடைக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்றதுக்கு போகணும். ஒரு வேலை பண்ணு, நீ போய் சமோசா பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணு. நான் உன் கடைக்கு வந்து உனக்கு டீ கொடுக்குறேன். அது சரியா இருக்கும். நீ போப்பா, நான் டீ வாங்கிட்டு வரேன். பிரணீத் போனதுக்கு அப்புறம் முன்னா கேதன் கிட்ட இப்படி சொன்னாரு. உங்க பையன் நல்லா உழைக்கிறான், தினம் ஃபுல்லா வேலை பார்க்கறான். அப்பா பாப்பா, அது எனக்கு நல்லா தெரியும்பா. 2 டீ கொடு, நான் எடுத்துட்டு போறேன். உன்னை சாயங்காலம் மீட் பண்றேன், அப்போ உட்காந்து பேசலாம். பிரணீத் தன்னோட சமோசா கடையில பகலும் ராத்திரியுமா உழைச்சுக்கிட்டு இருந்தான். நாள் முழுக்க சமோசாவை தயார் செஞ்சு அதை எல்லாத்தையும் விற்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆனா பிரணீத்தோட ஃப்ரெண்ட் மங்களு அவனை பார்த்து எப்பவுமே பொறாமப்பட்டுட்டு இருப்பான். பிரணீத்தோட சமோசா கடை கிட்ட எப்பவுமே நிறைய கூட்டம் இருக்கும். ஆனா மங்களுவோட ஸ்வீட் கடை மட்டும் எப்பவுமே காலியா இருக்கும். கண்ணா மங்களு, எங்கடா இருக்க? இங்க பாரு, பிரணீத் உனக்காக சமோசாவை அனுப்பியிருக்கான். நான் இப்போதான் வந்தேங்க. இதுல என்ன இப்போ பிரச்சனை? நான் போய் மீட் பண்றேன். மங்களு நேரா பிரணீத்தோட கடைக்கு போனான். என்ன வியாபாரமெல்லாம் நல்லா நடக்குது போல, ஃப்ரீயா சமோசா எல்லாம் கொடுக்குறேன். அட அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு சமோசாவை கொஞ்சம் அதிகமாக பண்ணிட்டேன், அதனால தான் உனக்கு கொடுக்கலான்னு. எனக்கு எல்லாம் தெரியும்.
இது வேணும்னே நீ பண்ணிக்கிட்டு இருக்க என்ன அவமானப்படுத்துறதுக்கு. உன்னோட சமோசா கடை என்னோட ஸ்வீட் கடையோட ரொம்ப நல்லா போகுதுல்ல, அதனால தான். அட நான் அப்படியெல்லாம் நினைக்கவே இல்லை, நீ தப்பா நினைச்சிருக்க. சும்மா இரு, உன் வேலையை பாருப்போ. மங்களு பிரணீத்தோட கடைக்கு வந்து அவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டான். அப்புறம் பார்க்குக்கு போய் உட்காந்து இப்படி யோசிச்சுட்டு இருந்தான். இந்த பிரணீத் பையன் அவனை பத்தி என்னதான் நினைக்கிற? சமோசா நல்லதா பண்றான். அந்த சமோசாவோட ருசியா என்னோட ஸ்வீட்ஸ் இருக்க, அவனுக்கு ஏதாச்சும் பண்ணியா ஆகணும். மங்களு இப்படி தன்னோட மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு கோலு வந்துட்டான். அவன் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு திருடன். அவன் ஜெயில இருந்து கொஞ்ச நாள் முன்னாடி தான் ரிலீஸ் ஆயிட்டு வந்தான். அட கோலு அண்ணன், ஜெயில இருந்து எப்ப வந்தீங்க? இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? போன மாசம்தான் நான் இங்க வந்தப்பா. இனிமே நான் திருடவே மாட்டேன்பா. ஒரு நல்ல மனுஷனா வாழ்வேன். நல்ல மனுஷனா இருந்தா ரொம்ப கஷ்டம்ப்பா. நீ ரொம்ப சோகமா இருக்க, என்ன ஆச்சு? மங்களு கோலு கிட்ட தன்னோட பிரச்சனைய எல்லாத்தையும் சொன்னான். அப்ப கோலு இப்படி சொன்னான். அட அவ்வளவுதானா? போய் அந்த சமோசால ஏதாச்சும் கலப்படம் பண்ணு. அப்படின்னா அந்த சமோசால பேதி மாத்திரையை போட்டுரு. அதுக்கப்புறம் இந்த கிராமம் அவனோட சமோசாவை சாப்பிட்டு சாப்பிட்டு வயலு பக்கம் ஓடுவாங்க. அப்ப அவனோட கதையே மாறிடும். ஆனா அதிகமா ஆகக்கூடாது. நான் உனக்கு ஐடியா கொடுத்துருக்கேன், மிச்சம் நீ தான் பார்த்துக்கணும். கோலு சொல்றது சரிதான். அவன் சமோசால நான் மருந்த கலப்படம் பண்ணி அவன் கடைய நான் நாசமாக்க போறேன். மங்களு வீட்டுக்கு போய் ராத்திரி முழுக்க இத பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்புறம் கோலு கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து பிரணீத்தோட சமோசால ஏதோ மருந்த கலக்க சொல்லி சொன்னான். இன்னைக்கு சரக்குக்கு எனக்கு காசு கிடைச்சிருச்சு. அவனோட சமோசால மருந்த போட்டுட்டு சாயங்காலம் நல்லா குடிச்சிட்டு தூங்க போறேன். ஏதான் வாழ்க்கை, இப்படிதான் இருக்கணும். ரொம்ப நல்லா இருக்கும். கோலு பிரணீத்தோட கடைக்கு போய் அந்த சமோசாக்கள்ல மருந்து கலந்து விட்டுட்டான். அன்னைக்கு சமோசா நிறைய வித்து போச்சு. தூரத்துல இருந்தெல்லாம் கூட வந்து மருந்து கலந்த சமோசாவை வாங்கிட்டு போனாங்க. பாத்தியாமா, இன்னைக்கு சமோசா நிறைய விற்கப்பட்டுச்சு. கடவுள் இப்படியே வியாபாரத்தை வச்சுக்கிட்டா நல்லா இருக்குமா. 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும் போதே சில பேர் அவங்களோட வீட்டுக்கு வயிற்று பிடிச்சிக்கிட்டு வந்தாங்க. நீ சமோசால என்னப்பா கலந்த? என் வீட்டு தண்ணி எல்லாம் காலி ஆயிடுச்சுப்பா. இப்போ இலையை தான் நாங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். உன் சமோசா பயங்கர மோசமா இருக்கு. என் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் பாத்ரூமை சுத்தி சுத்தி சோர்ந்து போயிட்டாங்க. என்னத்தடா கலந்து வச்சிருக்க உன் சமோசால? நான் முதலையே ஒலியா இருக்கேன். வயலு பக்கம் போய் போய் என்ன ஒலி ஆயிட்டேன். மருந்து கலந்த சமோசாவை சாப்பிட்டதால ஊர்க்காரங்க எல்லாருக்கும் மோஷன்ஸ் ஆயிட்டு இருந்தது. அப்புறம் இந்த ஒரு காரணத்தினால அணிலிருந்து பிரணீத்தோட கடை சுத்தமாவே ஓடல. இனிமே உன் கடைக்கு யாருமே வர மாட்டாங்க. எல்லாரும் ஸ்வீட்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவாங்க, சமோசா சாப்பிட மாட்டாங்க. பிரணீத்தோட கடை சரியா ஓடாததால மங்களுவோட ஸ்வீட் கடை ரொம்ப நல்லா ஓடிட்டு இருந்தது. இதனால பிரணீத் ரொம்பவே நொந்து போய் எதிரில் இருக்கிற முன்னாவோட டீ கடைக்கு போனான். என்ன சொல்றது முன்னா அங்கிள், எல்லாமே நல்லபடியா போச்சு. ஆனா இன்னைக்கு பாருங்க. ஏப்பா, கஷ்டம்னா வரும் போகும், அதுக்கெல்லாம் வருத்தப்படலாமா சொல்லு? அவர் சொன்ன எளிமையான வாழ்க்கை அப்புறம் உயர்ந்த சிந்தனைகள்ன்றதை கேட்டதுமே பிரணீத் அந்த இடத்துக்கு தன்னோட அப்பாவை கூட்டிட்டு வந்தான். அப்பா இங்க வாங்க, நம்ம கடையை காப்பாத்துறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியாப்பா? நீங்க கிச்சடியை ரொம்ப நல்லா பண்ணுவீங்க. நாம் எதுக்கு கிச்சடி வியாபாரத்தை பண்ணக்கூடாது? இதுல யாருக்கெல்லாம் வயிறு ப்ராப்ளம் இருக்கும் அவங்களுக்கு சரியாயிரும். அவங்களுக்கு லைட் ஃபுட் சாப்பிட கிடைக்கும். நம்ம வியாபாரமும் நல்லபடியா நடக்கும். எல்லாம் சரியாயிரும். அடேங்கப்பா, நீ நல்ல ஐடியாவை யோசிச்சு வச்சிருக்க. நாம அப்படியே பண்ணலாம். நானும் இதுல வரலாமா? நம்ம குளிர் கிச்சடிய விற்கலாம். அட முன்னா, நீங்க இத பத்தி கேட்கணுமா? நீங்க என் கூடவே எங்க குள்ளடு கிச்சடியை விற்கிறதுக்கு கண்டிப்பா வரலாம். கேதன், முன்னா அப்புறம் பிரணீத் அன்னைக்கே அவங்களோட குள்ளடு கிச்சடி கடைய ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் கேதன் கிச்சடியை தயார் செஞ்சு பிரணீத்க்கு கொடுத்தாரு. பிரணீத் அந்த கிச்சடிய குள்ளடுல வச்சு விற்க ஆரம்பிச்சான். வாங்க வாங்க, கொள்ளடு கிச்சடி சாப்பிடுங்க. யாருக்கெல்லாம் வயிற்று சரியில்லையோ எங்க வாங்க, இத சாப்பிட்டுட்டு போங்க. முத நாள் எல்லாமே ஃப்ரீ. ஆமாப்பா, முத நாள் ஃப்ரீயா கொடுத்து நல்ல வேலையை பண்ண.
இன்னைக்கு எல்லாமே சரியாச்சுன்னா நாளைக்கு நமக்கு கஸ்டமர் கூட அதிகமா வருவாங்க. முதல் நாள்லயே குல்லடு கிச்சடி நல்லா வித்து போச்சு. நிறைய கஸ்டமர்ஸ் அவங்களோட கடைக்கு வந்தாங்க. அந்த குல்லடு கிச்சடியை சாப்பிட்டதால அவங்களோட வயிறு சரியாயிட்டு இருக்குன்ட்டு ஜனங்க எல்லாருக்குமே தெரிய வந்ததுமே அவங்க பிரணீத்தோட கடைக்கு குல்லடு கிச்சடியை சாப்பிட்றதுக்காக வந்தாங்க. எனக்கு என் குடும்பத்துக்காக குல்லடு கிச்சடியை கொடுங்க, இந்த வாட்டி கொஞ்சம் நிறைய கொடுங்க. அப்புறம் பார்த்துட்டு இருக்கும்போதே பிரணீத், முன்னா அப்புறம் கேத்தனோட இந்த குல்லடு கிச்சடி வியாபாரம் ரொம்ப நல்லா போச்சு. அப்பா, பையன் அப்புறம் முன்னா எல்லாருமே சேர்ந்து நல்லபடியா கடையை நடத்தினாங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க உங்க கடையில என்னையும் பார்ட்னரா ஆக்குனதுக்கு. நீங்க வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாங்க கஷ்டத்துல இருக்கும்போது நீங்க வந்து எங்களுக்கு உதவி பண்ணிருக்கீங்கல்ல. இத பார்த்து கோலு அப்புறம் மங்களு அவங்களோட முடிய பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கோலுவை திருட்டு வழக்குல மறுபடியும் ஜெயில போட்டுட்டாங்க. அப்புறம் மங்களு தன்னோட ஸ்வீட் வியாபாரத்தை மறுபடியும் நடத்துறதுக்கு முயற்சி செஞ்சான். ஆனா அது சரியாவே நடக்கல. அம்மாங்கிற பேர் கொண்ட ஒரு பிரபலமான தோசை கடை இருந்துச்சு. அந்த அம்மாசோட கடை அந்த கிராமத்துக்கு நடுவுல இருந்துச்சு. எல்லாருக்கும் முன்னாடி காலையில அந்த அம்மா கடைய திறப்பாங்க. அந்த கடையில எப்பவுமே கூட்டம் நிறைஞ்சு இருக்கிறத தான் நாம பார்க்க முடியும். அம்மா, உங்களுடைய தோசைக்கு எங்கேயுமே நிகரே இல்லம்மா. எப்படிதான் நீங்க இவ்வளவு சுவையான தோசைய பண்றீங்களோ தெரியலம்மா. அந்த கடைக்கு வரவங்க எல்லாம் அவங்க தோசைய பெருமையா சொல்றத கேட்டு நாகம்மாக்கு எப்பவுமே சந்தோஷமா இருக்கும். அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் அம்மா கடையில காலங்காத்தால டிஃபன் சாப்பிடுறது ரொம்பவே பிடிக்கும். அம்மா, ஒரு மைசூர் மசாலா தோசை போடுங்க. உட்காருங்க இப்பவே குடுக்கறேன். அந்த அம்மா எப்பவுமே எல்லாருக்கும் ரொம்ப அன்பா பரிமாறுவாங்க. அவங்க கூட நல்லாவும் பேசுவாங்க. நேரமும் இதே மாதிரி போய்கிட்டே இருந்தது. நேரத்துக்கு ஏத்த மாதிரி அம்மாவோட கடையும் பெரிய கடையா மாறுச்சு. இப்போ அந்த கடையில 2 பெண்களும் வேலை செய்யறாங்க. இப்ப அம்மா கல்லால உட்காந்து பைசாவை வாங்குவாங்க. அங்க வர கஸ்டமர் கிட்ட பேசுவாங்க. அம்மா கடையில வேலை செய்யற ஒரு பொண்ணோட பேரு வீணா. அந்த வீணாவோட பார்வை எப்பவுமே அம்மா கையில இருக்கிற பணத்தை பார்த்துதான் இருக்கும். இங்க நாம 2 பேரும் எப்பவும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஆனா அங்க அம்மாவை பாரு, கையில பணத்தை எண்ணிக்கிட்டே உட்கார்ந்துருக்காங்க. ஆனா நமக்கு என்ன கிடைக்குது? நமக்கு நாம வேலை செய்யறதுக்கான கூலி கிடைக்கும். அதுக்கு மேல நமக்கு வேற ஏதாவது கிடைக்குமா என்ன? அங்க பாத்தியா அம்மா கையில எவ்வளவு பணம் வச்சிருக்காங்கன்னு? அது அவங்களோட சம்பாத்தியம். அது மட்டும் இல்லாம பல வருஷங்களா அவங்க ரொம்ப உழைச்சிருக்காங்க. அதனாலதான் இந்த கடையை இவங்க இவ்வளவு பெருசாக்க முடிஞ்சது. அதே தான் நானும் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாமளும் நமக்காக ஒரு புது கடை ஆரம்பிச்சு அதுல வேலை பார்க்கணும். வேண்டாம்ப்பா, வேண்டாம். என்னாலெல்லாம் இது முடியாது. எனக்கு இப்ப கிடைக்கிற வருமானமே போதும். வீணா அவளுக்கு புரிய வைக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணா. ஆனா லக்ஷ்மி அவளோட பேச்ச கொஞ்சம் கூட கேட்கவே இல்ல. வீணா தன்னோட பேர்ல ரொம்ப நாளா கடை ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டா. அதுக்கப்புறம் அவ ஒரு நாள் அவளோட பேர்ல ஒரு புதுசா தோசை கடையையும் ஆரம்பிச்சா. அம்மா கடையில தோசை 10 ரூபாய். ஆனா வீணா 8 ரூபாய்க்கு தோசைய விற்க ஆரம்பிச்சா. கொஞ்சம் கொஞ்சமா ஜனங்க கூட்டம் வீணாவோட கடைக்கு போக ஆரம்பிச்சது. வீணாவோட வியாபாரமும் உயர்ந்துச்சு. அத பார்த்து வீணாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா கூடிய சீக்கிரத்திலேயே அவக்குள்ள ஒரு திமிரு ஏற்பட்டுச்சு. ஆனா அம்மா ரொம்பவே அமைதியா இருந்தாங்க. அவங்க கஸ்டமர் கிட்ட ரொம்ப பாசமா பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா வீணாவுக்கோ திமிரு ரொம்ப அதிகமா ஆயிடுச்சு. அக்கா, ஒரு மசாலா தோசை கொடு. கொடுக்கறேன். ஆனா 10 நிமிஷம் அதுக்காக நீ வெயிட் பண்ணணும். சரிக்கா. வீணா தன்னோட கஸ்டமரை எப்ப பார்த்தாலும் ரொம்ப நேரம் காக்க வைப்பா. இந்தா நீ கேட்ட மசால் தோசை. அக்கா, கொஞ்சம் சட்னி கொடுங்க. அதான் போட்டிருக்கல, நீ கேட்டிருக்க சட்னி. இன்னும் எவ்வளவு போடுவாங்க? இதே மாதிரி கஸ்டமர் எல்லார்கிட்டயும் வீணா ரொம்ப வெறுப்பாவே பேசிக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நாள்லயே வீணாவோட திமிரு ரொம்ப அதிகமாயிடுச்சு. அவ என்ன நினைச்சான்னா அவன் நினைக்கிறத முடிக்க முடியும்னு நினைச்சா. ஏன்னா கஸ்டமர் அவகிட்ட தான் வருவாங்கன்னு நினைச்சா. ஏன்னா நான் கம்மியான விலையில தோசை விக்கிறதுனால எல்லா கஸ்டமரும் இந்த கடைக்கு தான் வருவாங்க. தினமும் காலையில 6 மணிக்கெல்லாம் இந்த கடையை திறந்து நான் ரொம்ப சோர்வாயிட்டேன். ஒரு வேலை பண்ணலாம். நாளையில இருந்து 7:30 மணிக்கு கடையை திறப்போம். கடையில வந்து கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருந்தா எனக்கு என்ன வந்தது?
அப்பதான் என்னால நிம்மதியா தூங்க முடியும். மறுநாள் காலையில தினமும் போல அம்மாவோட கடைய திறந்து வச்சாங்க. ஆனா வீணாவோட கடை மூடி இருந்துச்சு. இத பார்த்ததும் எல்லா கஸ்டமர்ஸும் அம்மாவோட கடையை நோக்கி போனாங்க. தன்னோட கடையில வந்த கூட்டத்தை பார்த்து அம்மா என்ன யோசிச்சாங்கன்னா, அவங்க கடையில தோசைய 8 ரூபாய்க்கு மாத்திட்டாங்க. 7:30 மணிக்கு வீணா தன்னோட கடைய திறந்தா. ஆனா எப்போ கஸ்டமர்ஸ் அவ கடைய நோக்கி போனாங்களோ அந்த 2 கடையில தோசையோட விலைய பார்த்து, அட அம்மா கூட விலைய குறைச்சிட்டாங்க. அம்மா கிட்ட தோசையை சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. அப்புறம் அந்த நாள் முழுக்க கஸ்டமர்ஸோட வருகை அம்மாவோட கடையில தான் இருந்துச்சு. ஆனா வீணாவோட கடையில பார்த்தா 1 இல்ல 2 கஸ்டமர்ஸ் தான் வந்தாங்க. வீணா மனசுக்குள்ளேயே புரிஞ்சுகிட்டு இருந்தா. அதனால வந்த கஸ்டமர் மேல எரிஞ்சு விழுந்துகிட்டே இருந்தா. உன் தோசை இன்னும் வேணாம், நீயே சாப்பிடு. எல்லா கஸ்டமர்ஸும் அம்மா கடைக்கு போக ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அம்மா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஏன்னா மறுபடியும் ஒரு முறை அவங்களோட வியாபாரம் ரொம்ப நல்ல முறையில நடந்துச்சு. ஆனா வீணாவோ ரொம்ப போராமப்பட்டு அம்மாவை திட்டிக்கிட்டே இருந்தா. குழந்தைங்களா, இந்த கதையில அம்மா எதுவுமே பண்ணல. ஆனா வீணாவுக்கு இருந்த திமிரால நல்லா போயிட்டு இருந்த கடை நஷ்டத்துல போக ஆரம்பிச்சது. ஒருவேளை வீணா ஆரம்பத்துல இருந்தே ஜனங்க கிட்ட அன்பாவும் பண்பாவும் நடந்துகிட்டு திமிர காட்டாம இருந்திருந்தா இன்னைக்கும் அவளோட வியாபாரம் நல்ல முறையில நடந்திருக்கும். அதனாலதான் சொல்லுவாங்க, திமிரு மட்டும் இருந்துச்சுன்னா நாம வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. நம்ம நாட்டுல ஒரு ஊர்ல ராமாவும் தன்னுடைய கணவர் சின்னப்பாவோட வாழ்ந்து வந்துகிட்டு இருந்தாங்க. 2 பேருமே அந்த ஊர்ல இருக்கிற ஒரு நிலத்துல வேலை செஞ்சுக்கிட்டு அவங்க குடும்பத்தை நடத்திக்கிட்டு வந்தாங்க. ரமா சின்னப்பாவுக்கு ஒரு பையனும் ஒரு பாப்பாவும் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் பசங்களை பெரியவங்களாக்கி நல்லா படிக்க வைக்கணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்தாங்க. ஆனா இதுக்குள்ள சின்னப்பாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சு. அவருக்கு வியாதி அதிகமாயிடுச்சு. அப்போ ரமா தான் அங்க வேலையெல்லாம் செய்ய வேண்டியதாயிடுச்சு. பசங்களையும் அந்த அம்மா தான் பார்த்துக்க வேண்டியதாயிடுச்சு. வியாதியோட இருக்கிற அவங்க கணவருடைய நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. ஒரு நாள் சின்னப்பாவை பார்க்கறதுக்காக அவருடைய தம்பி மோகன் வந்தாரு. அண்ணே, உன்னுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நீ டாக்டர் கிட்ட காமிச்சியா இல்லையா? காமிச்சோம் மச்சினரே, ஆனா எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் போய் கோயில்ல உனக்காக அர்ச்சனை பண்றேன். நீ கண்டிப்பா குணமாயிடுவ. சரி தம்பி. அண்ணி, வீட்ல இருக்கிற வேலை எல்லாம் உங்க தலையிலேயே விழுந்துருச்சுல்ல, அப்படிதானே? ஆமா, எப்படி இருந்தாலும் குடும்பத்தை நடத்தி தானே ஆகணும். அண்ணி, நான் ஒரு இட்லி கடைய வைக்க போறேன். நீங்க அங்க இட்லி போடுறதுக்கு வரீங்களா? அதனால உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும். அதோட சேர்த்து உங்களுக்கு பணம் பற்றாக்குறையும் தீரும். எனக்கு அதுல எவ்வளவு லாபம் வந்தாலும் அதுல நாம 2 பேரும் பகிர்ந்துக்கலாம். அப்படியே செய்யலாம் மச்சினரே. மறுநாள் ரமா மோகன் வச்ச இட்லி கடையிலே இட்லி போடுறத ஆரம்பிச்சாங்க. ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ரமா போட்ட இட்லிய ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்ச நாள்லயே ரமா போட்ட இட்லி ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. கடைக்கு டெய்லி சாப்பிட்றதுக்கு ஆட்கள் வந்துகிட்டே இருந்தாங்க. ரமாவும் மோகனும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா 2 பேருக்கும் லாபம் பெருகிக்கிட்டே போச்சு. வந்த லாபத்தை வச்சு ரமா சின்னப்பாவுக்கு நல்ல வைத்தியம் செஞ்சாங்க. கொஞ்ச நாள்லயே சின்னப்பா முன்னாடி மாதிரியே நல்லபடி குணமாயிட்டாரு. இப்படி 2 மாசம் கழிஞ்சது. ரமா மோகன் வச்ச கடையில ஜனம் வந்துகிட்டே இருந்தாங்க. அப்போ ரமாவுக்கு ஒரு யோசனை வந்தது. இங்க இத்தனை பேர் நான் செய்யற இட்லிக்காக தானே வராங்க. அப்படின்னா எனக்கும் நிறைய லாபம் வரணும்ல. மோகன் பொருட்களை மட்டும்தான் வாங்கிட்டு வந்து தரான். வரவங்க எல்லாருக்கும் இட்லிய கட்டி கொடுக்கறான். அப்படி இருக்கும்போது எனக்கு சமமா அவனுக்கு லாபம் வரக்கூடாது இல்லையா? அன்னைக்கு சாயந்தரம் 2 பேரும் லாபத்தை பங்கு போடும்போது அப்போ மச்சினரே, இட்லி எல்லாத்தையும் நான் தானே தயார் பண்ணி கொடுக்கறேன். நான் செய்யற இட்லி அவ்வளவு நல்லா இல்லனா
உங்களுக்கு இந்த அளவுக்கு லாபம் வரக்கூடாதுல்ல? அது உண்மைதான் அண்ணி. நீங்க போடுற இட்லி உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா உங்களை விட லாபம் எனக்கு தானே அதிகமா கிடைக்கணும். ஆனா அண்ணி, இது ரொம்ப தப்பு. நானும் நாள் பூராவும் உழைக்கிறேன்ல, அப்பதானே நம்ம 2 பேரும் இவ்வளவு சம்பாதிக்க முடியுது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நம்ம 2 பேரும் சமானமா தான் கஷ்டப்படுறோம். அதனாலதான் லாபம் நம்ம 2 பேருக்குமே சமானமா இருக்கணும். இல்ல மச்சினரே, நீங்க தப்பா பேசுறீங்க. அது உண்மையா இருந்தா நாளையில இருந்து வேற ஒருத்தவங்கள இட்லி போடுறதுக்கு தேடிக்கோங்க. ரமா மோகனோட சண்டை போட்டுக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டா. 2வது நாள் அந்த ஊர்ல 2 இட்லி கடைங்க வந்தது. அதுல ஒன்னு ரமாவுடைய கடை. அந்த கடையில ரமா தான் இட்லி போட்டுக்கிட்டு இருந்தா, அவளே வித்துக்கிட்டு இருந்தா. இன்னொன்னு மோகனுடைய கடை. இப்போ அங்க வேறொரு பொம்பளை இட்லி தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரமா வச்ச புது கடைய பார்த்து மக்கள் எல்லாருமே அந்த கடைக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஆனா ரமா ஒண்டியா இருந்ததுனால அத்தனை பேரை அவளால சமாளிக்க முடியல. கடைசியில அவ சோர்ந்து போயிட்டா. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் மோகன் கடைக்கே போயிட்டாங்க. ஏன்னா மோகன் எப்பவும் போலவே வர்றவங்களுக்கெல்லாம் அழகா இட்லி வச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தான். இப்படியே சில நாட்கள் கழிஞ்சு போச்சு. பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே ஜனங்கள் எல்லாரும் மோகன் இட்லி கடைக்கு போய் இட்லி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்போ ரமா ஒண்டியா உட்கார்ந்துக்கிட்டு கடையில வருத்தப்பட ஆரம்பிச்சா. ஐயோ, நான் எதுக்காக இந்த மாதிரி பண்ணேன்? நான் நினைச்சேன் இட்லி பண்றவங்க தான் பெரிய ஆளுன்னு. ஆனா அப்படி கிடையாது. மோகன் வரவங்க எல்லார்கிட்டயும் நல்லா நடந்துக்கிறான். நான் மோகன் கூடவே இருந்திருந்தா இந்நேரம் நான் நிறைய காசு சம்பாதிச்சிருக்கலாம்ல. யாருமே நான் செஞ்ச இட்லியே திரும்பி கூட பார்க்கல. ரமாவுக்கு அவளுடைய இட்லி மேல ரொம்ப தலகணமா இருந்தது. ஆனா அது இப்போ மாறி போச்சு. அதுக்கு தான் இப்படி சொல்லுவாங்க, தலகணம்ன்றது கண்ணாடி மாதிரி, அது என்னைக்காவது உடைஞ்சு போகலாம்.